Hi friends, welcome to Front End Hub. So நம்ம JavaScriptல பார்த்தீங்கன்னா complete JavaScript course from 0 to expert level பார்த்துட்டு இருக்கோம். அதில் மாடியூல் 1 தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாடியூல் 1ல என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா why is it called JavaScript, what is EcmaScript, what is EcmaScript version என்னென்னங்கிறது பார்க்கலாம். சரிங்களா? சரி வாங்க பார்க்கலாம். ஓகே, why is it called JavaScript? ஏன் இது JavaScriptனு கூப்பிடுறாங்க? இது எதுக்கு அப்படின்னா இது இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? எப்பாச்சும் இன்டர்வியூவில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? இந்த கொஸ்டின் அதிகமாக யாரும் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? சரி வாங்க பார்க்கலாம். ஸோ when the JavaScript was created, it initially had a name LiveScript. பார்த்தீங்கன்னா JavaScript கிரியேட் பண்ணும் போது இதுக்கு இனிஷியலாக என்ன பேர் வச்சுருந்தாங்க அப்படின்னா LiveScript தான் வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜாவா ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. சரிங்களா? சரி அப்படின்ட்டு இந்த டெவலப் பண்ணவங்க இது ஒரு நியூ லாங்குவேஜ், பட் இதுக்கு LiveScriptனோட ஜாவா ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகும் அப்படின்னு நினச்சி JavaScript அப்படின்னு வச்சுட்டாங்க. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த JavaScriptனு வச்சோடனே இது பார்த்தீங்கன்னா JavaScript மெல்ல மெல்லமாக நல்லா க்ரோ ஆக ஆரம்பிச்சிது. ஓகேங்களா? அதாவது டெவலப் ஆக ஆரம்பிச்சிது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெவலப் ஆனோடனே இது JavaScript பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி இண்டிபெண்ட் லாங்குவேஜாகவே மாறிடுச்சு. ஓகேங்களா? ஒரு தனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாகவே JavaScript மாறிடுச்சு. ஓகேங்களா? இது எப்படி மாறுச்சு அப்படின்னா இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு ஃபாலோ பண்ணுச்சு. அது என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா EcmaScriptோட ஸ்பெசிஃபிகேஷன் இது JavaScript ஃபாலோ பண்ணுச்சு. சரிங்களா? அது ஃபாலோ பண்ணதுனால என்னாச்சு அப்படின்னா இது JavaScript பார்த்தீங்கன்னா நல்லாவே க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? அது க்ரோ ஆனதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா EcmaScript. ஓகேங்களா? EcmaScriptனா என்னன்னா யூரோப்பியன் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சர் அசோசியேஷன் ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? இதுக்கும் ஜாவாக்கும் JavaScriptக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. ஓகேங்களா? JavaScriptங்கிறது தனி லாங்குவேஜ், ஜாவாங்கிறது தனி லாங்குவேஜ். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது முக்கியமாக JavaScript இந்த அளவுக்கு க்ரோ ஆனதுக்கு காரணம் இந்த EcmaScriptோட ஸ்டாண்டர்டைசேஷன் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ஃபாலோ பண்ணதுனால தான். சரிங்களா? அப்போனா EcmaScriptனா என்னன்னு இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், என்ன EcmaScriptனா என்ன அப்படின்ட்டு. EcmaScriptனா ஒன்றும் இல்லைங்க. EcmaScriptங்கிறது நான் ஆக்சுவலாக அந்த ஃபார்ம் சொன்ன மாதிரி Ecmaங்கிறது யூரோப்பியன் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சர் அசோசியேஷன். ஓகேங்களா? இவங்க ஒரு ஆர்கனைசேஷன். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் இது பண்ணுவாங்க. ஒரு டெக்னாலஜி நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக இருந்தால் தான் இந்த டெக்னாலஜி அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ECMA 262ங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. சரிங்களா? அந்த ECMA 262 என்னன்னா இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இந்த கைட்லைன்ஸில் தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் இவங்க ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? இது எப்படி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியுற மாதிரியே சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கீபோர்டு பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ கீபோர்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும். அது என்ன பேட்டர்ன் அப்படின்னா கியூரிட்டி அப்படின்ற ஒரு பேட்டர்ன். ஓகேங்களா? கியூரிட்டி அப்படின்னா அது என்ன அப்படின்னா ஒரு கீபோர்டு இப்படி தான் இருக்கணும், இந்த கீவேர்ட்ஸ் இங்கே தான் இருக்கணும், இந்த லெட்டர்ஸ் இங்கே தான் இருக்கணும் அப்படின்ட்டு அதே ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் மாதிரி அவங்க ஒரு இது மாதிரி ஒரு டிசைன் மாதிரி லேஅவுட் டிசைன் மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருந்தாங்க. அது யார் மேனுஃபேக்சர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, HCL இருந்தாலும் சரி, டெல் இருந்தாலும் சரி, HP இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கீபோர்டோட ஸ்டாண்டர்ட் குவாலிட்டிங்கிறது அந்த லேஅவுட்டோட ஸ்டாண்டர்ட் தான் ஃபாலோ பண்ணி அந்த கீபோர்டு மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே தான் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா JavaScript என்ன பண்ணுது அப்படின்னா இந்த EcmaScriptோட ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது ப்ளூ பிரிண்ட், எப்படியெல்லாம் க்ரியேட் பண்ணணும், எப்படி ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இருக்கணும் அப்படிங்கிறது அப்படியே அது EcmaScriptோட ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணி இது என்ன ஆச்சு அப்படின்னா JavaScript அப்படியே நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ JavaScript பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா என்னன்னா ECMA 262. ஓகேங்களா? ECMA 262 தான். ஓகேங்களா? இது ECMA 262ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாளடைவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக EcmaScript என்ன பண்ணாங்க அப்படின்னா வெர்ஷனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸ்டாண்டர்டான வெர்ஷன் எப்போ அவங்க ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா 2009ல். ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா EcmaScript 5 அப்படின்ட்டு. அந்த EcmaScript 5ல் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அவங்க இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா
ஸ்ட்ரிக்ட் மோட் வந்து ஆக்சுவலாக வந்து அதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க சரிங்களா. இப்போ நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் மோடுன்னு எழுதுவோம் சரிங்களா. அதெல்லாம் எப்படி எழுதுறோம் அப்படின்னா இந்த EcmaScriptோட இது ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே வந்து EcmaScriptல என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே இருக்கும் அது எல்லாமே வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஓகேங்களா. அதனால தான் ES5 ES6 அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ரஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்தால் போதும் ஓகேங்களா. ES5 வந்து 2009 ரிலீஸ் ஆச்சு சரிங்களா. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணி கொடுத்தாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் மோஸ்ட் பாப்புலர் இப்போவும் பாப்புலராக இருக்குது பார்த்தீங்கன்னா ES6 எப்போ வந்து இந்த வருஷன் பார்த்தீங்கன்னா ES6 பட் வந்து எந்த இயரில் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 2015 வந்தது. இல்லை என்ன வந்திருக்கு அப்படின்னா லெட்டு கான்ஸ்டன்ட் அப்படின்ட்டு கீவேர்ட்ஸ் வேரியபிள்ஸ் எல்லாம் வந்திருக்கு, புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. வேர் மட்டும் யூஸ் பண்ணால் பத்தாது, நீங்கள் லெட்டு கான்ஸ்டன்ட் இந்த மாதிரி கீவேர்ட்ஸும் இதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த வருஷம். இது பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை நிறையா இருக்குது. நான் இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப இன்டெப்த்தாக உங்களுக்கு சொல்ல வேண்டாம், நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு ETCன்னு போட்டிருக்கேன் சரிங்களா. அதே மாதிரி ES7 பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேட்டர் ரிலீஸ் பண்ணாங்க. ES8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் என்டிட்டிஸ்ன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ES9 பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆப்ரேட்டர், ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர், அந்த மாதிரி ES10 ES11 ES12 ES13 இப்போ 2000 இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இதான் EcmaScript 2022 ரிலீஸ் பண்ணாங்க. அது வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 13 ஓகேங்களா. அதில் பார்த்தீங்கன்னா மெத்தட் இந்த மாதிரி நிறையா மெத்தட் ஒவ்வொரு வருஷமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இது வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது இன்ட்ரடியூஸ் பண்ணோடனே ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அதை அப்படியே கிராப் பண்ணிக்கும் சரிங்களா. அது எடுத்து உடனே வந்து அதோட ஜாவாஸ்கிரிப்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடும். அந்த மெத்தட்ஸ் எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே வருது ஓகேங்களா. இப்போ வரைக்கும் EcmaScriptல என்னென்ன வெர்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து கண்டினியூஸாக வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்குது சரிங்களா. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் வந்து இவ்வளோ ஃபேமஸ்ஸு ஃபெமிலியரான காரணமே அது ஒரு மெயின் ரீசன். EcmaScriptோட ஸ்டாண்டர்ட் வந்து அதை எப்போவுமே வந்து ஃபாலோ பண்ணுது ஓகேங்களா. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா EcmaScriptோட வெர்ஷன் எந்த இயரில் வந்து ரிலீஸ் ஆச்சுங்கிறது இந்த பிக்சர் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா 1997 ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா இயர்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட வெர்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எண்ட் ஆஃப் த வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா 2009 வந்து ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ES5 ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2015 ES6 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இயரும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து ஒரு ரிலீஸ் வந்து அவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்க EcmaScriptல ஓகேங்களா. அது எல்லா ஸ்கிரிப்டுமே அது என்னென்ன அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்களோ எல்லாமே வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ஸ்டாண்டர்ட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருது ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ES6 வந்து எல்லா மாடர்ன் ப்ரௌசர்லேயும் வந்து சப்போர்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ டு பி த கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா EcmaScript நான் என்ன சொன்னேன், EcmaScript அப்படின்னா இட்ஸ் அன் ஆர்கனைசேஷன் தட் கிரியேட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் ஃபார் த டெக்னாலஜிஸ். அது ஒரு ஆர்கனைசேஷனுங்க ஓகேங்களா. அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து டெக்னாலஜிக்கு என்ன ஸ்டாண்டர்டோ அதை க்ரியேட் பண்ணும். ரெண்டாவது பாயிண்ட் நம்ம வச்சுக்கிறது வந்து ECMA 262 இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து அது ரிலீஸ் பண்ணுச்சு சரிங்களா. இது ஒரு ஸ்டாண்டர்ட். இது எதுக்கு அப்படின்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்க்கு மட்டும் இந்த ஸ்டாண்டர்ட் தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்ட்டு ECMA 262 வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து இன்ட்ரடியூஸ் பப்ளிஷ் பண்ணுச்சு ஓகேங்களா. EcmaScript பார்த்தீங்கன்னா EcmaScript ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி அந்த பேஸ் பண்ணி நம்ம அப்படியே வந்து அந்த லாங்குவேஜ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அது இப்போ JavaScript என்னன்னு பார்த்தீங்கன்னா JavaScript அந்த ப்ளூ பிரிண்ட்டை வந்து அந்த இம்ப்ளிமெண்ட் அது EcmaScriptல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் என்னென்ன ஸ்டாண்டர்ட் அவங்க சொன்னாங்களோ அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணி அப்படியே வந்து JavaScriptல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு EcmaScriptனா என்ன JavaScriptனா என்ன உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சீரியஸ் வந்து கண்டினியூஸாக பாருங்கள், எதுவுமே வந்து மிஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஸ்டெப்லேருந்து இப்போ நீங்கள் பிகினர் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு வெரி குட் JavaScript ப்ரோக்ராமர் ஆகிடுவீங்க ஓகேங்களா. இந்த வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃப்ரம் த ஸ்டார்டிங் டு பிகினிங் வரைக்கும் பாருங்கள் ஓகேங்களா. கண்டிப்பாக நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் தான் பண்ணுறதில்ல. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. தேங்க்யூ.